ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவை வளர்க்குறதுக்கும் ஞானத்தை வளர்க்குறதுக்கும் வேதம் வாசிக்கிறேன். இரவிரவாக கடவுளோடு ஜெபம் பண்ணி மக்களுக்கு எப்படி தேவ சமாதானத்தை கொண்டு வரலாம் என்பதில் நான் அதிகமாக ஈடுபடுகிறேன். என்னிடத்தில் கோபிக்கக்கூடாது. நான் வேதத்தை தான் வாசிக்கப் போகிறேன். வேதம் என்பதை அறியாதவர்களாக ஒரு தரம் இருக்கக்கூடாது. உண்மைகளை கேட்க வேண்டும். கடவுளுடைய நேசம், கடவுளுடைய கோபம், இரட்சிப்பின் திட்டம் இவ்வளவும் ஒரு அரசியல். எந்த அரசியல்வாதியை தெரிவு செய்தும் நாடு நிறைவேற போறதில்லை, குறைகள் நிறைவாக போறதில்லை. பிறக்க போற பிள்ளைகளுடைய குறைபாடுகள், உலகத்தினுடைய விஷம் கூடிக்கொண்டு போகுது, விஷ ஆராய்ச்சிகள் கூடிக்கொண்டு போகுது. இப்படியா இருக்கும்போது விழித்தெழுவதே நியாயம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். எத்தனை பேர்களினுடைய இரத்த பலிக்கு இந்த மதங்கள் சார்பாக இருக்கிறது. மதம் மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல் என்று அறியுங்கள். அறிவோமாக, விழித்தெழும்புவோமாக. பரிசுத்த தேவன் தங்க மதம் தேவையில்லை. பரிசுத்த தேவன் தேவாலயங்களில் தங்குவதில்லை. நீங்கள் எங்க நின்றாலும் அங்க வந்து உங்களிடத்தில் தங்குவார், என்னிடத்தில் தங்குவார், உங்களிடத்தில் தங்குவார். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தில் இயேசு பரமபிதா சொன்னதை ஒருபோதும் சொல்லவில்லை. பரமபிதா ஒருபோதும் மக்கள் பூமியிலே பல்கி பெருகி பிள்ளைகளை பெற்று நிரப்புவதற்கான உபதேசத்தையும் உற்சாகப்படுத்துதலையும் அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. Hallelujah. Praise the Lord. சமாதானம் உண்டாவதாக. தீர்க்கதரிசிகள் மரித்த பிள்ளைகளை, குழந்தைகளை எழுப்பும் போது அவர்கள் தும்மி கொண்டு உயிர் தெழும்பினார்கள். ஏனென்று தெரியவில்லை. அவர்கள் உயிர் தெழும்பும் போது தும்மி கொண்டு உயிர் தெழும்பினார்கள். தும்மும் போதும் அன்றைக்கும் எல்லா நாட்டுகளிலும் தமிழர்கள் சொல்வதைப் போலவே மற்ற நாடுகளிலும் தும்மின உடனே ஒரு வாழ்த்து சொல்லுவார்கள். மாயக்கராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காசரித்து. நடந்ததை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல நானும் இருக்கிறேன். நான் பார்க்கறத நீங்களும் பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளையும் இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் கொன்று குவிக்கிற காலம் இது. எனக்கு இவ்வளவு சோதனைகள் வந்தது தெரியுமா? வீட்டாரே எனக்கு ஏதோ செய்து போடுவார்களோ என்ற அளவுக்கு நான் ஐயையோ, நான் பிடித்துக்கொண்டு பரமபிதாவே. பிசாசின் தூதர்களினால பயமுறுத்தல்கள், அச்சுதல்கள் நானும் விடவில்லை. இனி என்ன, உலகம் வந்தாச்சு, இனி விட போறோமா? தேவன் பார்த்துக்கொள்வார். இந்த சத்தியம் சொல்லும் வரைக்கும் என் உயிரை ஆண்டு காத்து கொள்வார். எனக்கு தெரியும். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவனோட கும்பல்கள், அவங்க ஆக்கள் வேதத்தை சொல்லுகிறார்கள், மக்கள் விழித்தெழப் போகிறார்கள் என்று தெரிந்தாலே சொல்லுறவர்களை வந்து தூக்கிடுவாங்க. நான் இணையதளம் முழுவதிலும் நான் அந்த இரகசியங்களை மனத்துணிவோடு போட்டு உடைத்து கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன காத்து கொள்வாராக. ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்கிறது, கடைசி நாட்களில் அந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு ஆயுதங்கள்
நாங்கள் இந்த இன்டர்நெட்டில் நாங்கள் எங்களோட முகத்தை நாங்கள் எப்போவுமே எப்படியும் காட்டிடுவோம், எப்படியும் இருக்குது எங்களோட படம் காணும். அதை வச்சு அதை லேசர் பண்ணி எங்களை கண்டுபிடித்து நாங்கள் எங்கே இருந்தாலும் அது ஒன்றையும் சேதம் பண்ணாமலுக்கு நேராக வந்து எங்களை அட்டாக் பண்ணி போடும். எங்களுக்கு ஒரு எங்களை சுட்டு போட்டு போவோம். அது நடமாடும் துப்பாக்கி, ரபோட்டான்றதை சொல்கிறது, சிறிய ஆயுதம். அது காட்டில் பறந்து வரும். அது வேறு நாடுகளில் யுத்த நாட்களில் அங்கே பாவிக்கப்படுது. இப்போ அதை நீங்கள் காணவில்லைன்றதுக்காக அது இல்லை என்று இல்லை, நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கவும். அது எங்களை கொல்லிவிடும். முந்தைய ஆட்களை அனுப்பி ஆட்களை வந்து அடித்து உடைச்சி கட்ட வார்த்தைகளால் சொல்லி போட்டு போகிறது இல்லாமல் இப்போ நாம் வேறு விதமாக பிசாசின் நுண்ணறிவுகள் வேறு விதமாக செயற்படுகிறது. மக்களே விழித்தெழும்புவோமாக வாங்குவோம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். வேதம் சொல்லுது, இல்லை கோவிக்க கூடாது. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆய்க்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட வேத வார்த்தையை சொல்லுறேன் என்ற உடனே எல்லாரும் புரிம்பாக விளத்தி நின்று ஏசப்பாவை சாத்தான் என்னென்ன கேள்வி கேட்டதோ அது மாதிரி மந்த புத்தித்தனமான மட்டத்தனமான முட்டாள்தனமான கேள்விகள். இந்த கேள்விகள் அவ்வளவும் உள்ளே மனுஷனுக்கு உள்ளே பட்டுத்திருக்கு, உறைந்திருக்கு. அதுதான் சாத்தான். அந்த சாத்தான் ஆகப்பட்டது ஆருடைய உயிரை, ஆருடைய சந்தானத்தை, வரப்போகிற சாத்தானி அரசாங்கமாகிய 3/6 ஒற்றை கண் அடையாளம் கொண்ட கொட்டிய அரக்கன் ஆட்சிக்கு நேராக அந்த சந்தானத்தை கொண்டு போகுதே. பிள்ளைகள் ரத்தம் சிந்த போகிறார்களே, பிள்ளைகளை வேணுமென்று ஊர் பார்க்க வேணும் என்று சொல்லி பெற்று குவிக்கிறார்களே. பிள்ளை பெறக்கூடாது, பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமான உலகில் பிள்ளைகளுடைய வருங்காலம் இல்லை என்பது நன்றாக தெரிந்து ஏதோ ஒன்று இருக்கிறத போல மாயையால் ஏமாற்றி இந்த பிள்ளைகளை வஞ்சித்து பூமியில் பிறந்து அவர்களும் அதே போல் கேள்விகளை கேட்பார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்வார்கள். ஏனென்றால் சத்தியத்தை அறிகிற வித்து அங்கே இல்லை. என்னுடைய தாய் மரணத்திலிருந்து மரித்து, மகனை இழந்து மரித்து, அவவும் சேர்ந்து இறந்து விட்டா என்று சொல்லி கொடிய தையல்களை தைத்து, புனத்துக்கு தைக்கும் தையல்களை தைத்து ரொம்ப கொடுமையான முறையில் அம்மாவை அடக்கம் பண்ணுற கட்டத்திலிருந்து என் தாய் உயிர் பெற்றிருந்தாள். அவள் கண்ணத்தை வந்துட்டா, மயக்கம் தெளிஞ்சுன்னு அவள் செத்ததில் இல்லை தண்ணி விடாய் தாங்கி இல்லாமல் கிவ் மீ சம் வாட்டர்ன்னு கத்தி இருக்கிறாள். ஆஸ்பத்திரி ஆடி போச்சு. ஸ்ரீலங்காவில் நடந்தது. ஆஸ்பத்திரியை ஆடி போச்சு. எப்படி இருக்கும்? பெரிய பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு கர்ப்பப்பையில் பலமும் இல்லை, அதெல்லாம் முறுக்கி தத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட டாக்டர் சொல்லிவிட்டார், இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்கன்றானால் அவள் போராட்டமாக பயாதிபமானதுக்கு அப்புறமும் போராட்டமாக கடவுளத்தில் கேட்டு ஆம்பளை பிள்ளைய குணமாக பார்த்த பயம் அவளுக்கு, அது வேண்டாம், தனக்கு ஒரு மகளை தாரும் அப்பான்ட்டு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு என்ன கற்பம் தரித்து பெற்றதுல இருந்து அவர்களுக்கு பிடிச்சது என்ன பிடிச்சது? ஏசப்பாட்டை கேட்டு விட்டுட்டா. ஏசப்பா பிடிச்சிட்டார். முறையா மாட்டி காட்டின, குடும்பத்தோட மாட்டி காட்டின. ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் மரித்தவர்களும் என்னோட தேவனோட இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் வேணுமா? உலகத்தில் மரிக்கிற மரிப்பு வேணுமா? உலகத்தில் மரிக்கிற மரிப்பு இப்போ ஆடு பிறக்குது, குட்டி போடு, ஆட்டை அடித்து இறைச்சியை சாப்பிட்ற நாடு எங்கே போகுது? ஆட்டுடைய ஆத்மா எங்கே போகுது? மனுஷன் வயிற்றுக்க போச்சு. இதே நிலைமை மனிதர்களுக்கு வந்து விட்டது. இணையதளம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இணையதளத்துக்குள்ள 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் இணையதளத்தை நிப்பாட்டி விடுவார்கள். வேதம் வாசிக்க முடியாது. மக்களே விழித்தெழுங்க. சீக்கிரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அங்கே கல்யாணம் கத்தரிக்காய் ஒன்றும் வேண்டாம்,
தேவதூத பெண்களாக இருங்கள், தேவதூத ஆண்களாக இருங்கள், பரிசுத்த முத்தமிடுங்கள். பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிடச் சொல்லுங்கள். ஆனால் அந்த முத்தத்துக்கு மேலாக ஒன்று இருக்கே, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அந்த சேப்பை பார்க்குறது, அந்த காம வளர்த்தியை வளர்த்து கொள்றது உடனடியாக நிறுத்தும் போதகத்தை மக்கள் எல்லாரும் விழித்தெழுந்து மக்களுக்கு சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு ஐயோ! அந்த நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! இதை யாரும் உங்களுக்கு சொல்ல போறதில்லை. ஓ, சபை இருக்கு, இங்க நல்லா பல்கி பெருகுங்கோ. அது வெளியால் இருக்கிறார்கள், சாவினவங்க உள்ள இருக்கிறார்கள், நல்லா பல்கி பெருகுங்கோ என்றால் வளர்த்து காணிக்கைகளை நன்றாக வசூல்களை எல்லாம் பெற்று அப்படியே கையளித்து விடுவார்கள். எங்க வரப்போகின்றவனுக்கு அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எல்லாரும் ஓ கொட்ட போகுது, கூரையை பிடுங்கி கொண்டு கொட்ட போகுது என்று எல்லாரும் ஓடி அங்கே செத்து போவார்கள், மரித்து போவார்கள், நாசமா போவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. என்னில் கோபிக்கிறீங்களா? நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நித்திய காலத்திற்கும் சமாதானம் உண்டாகும் திட்டத்தை நான் உங்கள் மீது தருகிறேன், கிறிஸ்துவ கூடாக தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விழித்தெழும்புவோமாக. ஆமே. நான் இப்படியே வாச்சிருப்பேன், இரவும் பகலுமே வாச்சிருப்பேன், இப்பவும் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி ஒருத்தன் தட்டி தவறி ஒரு பிள்ளை வீட்டில் பிறந்தால் இப்படிப்பட்டவனாக, உயிர்த்தெழுந்தவனாக, சத்தியத்தை சொல்லுறவனாக, மக்களை மீட்பு இரட்சிக்கும் ஒரு தேவதூதனாக இருக்கட்டும். எல்லாரும் அப்படி வருவார்கள் என்று நம்ப வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.